ராசாமணி அக்கா, சங்கத்துக்கு இன்னைக்கு செம்ம வேலை ஒன்று வச்சிருக்கிறேன். நான் சொல்றத மட்டும் அப்படியே கேட்குறீங்களா? என்னடி நெட்டவள்ளி, நீ ரொம்ப கெட்டவள்ளியாச்சே, என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே, சொல்லு கேட்போம். நெட்டவள்ளி, அப்படி என்னத்த சொல்ல போற? வழக்கமாக சுகன் சோகினி தான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பா, அதை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு விடு போய் பஞ்சாயத்து பண்ணி தீப்போம். இன்னைக்கு நீ என்ன மேட்ரு வச்சிருக்கிற? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. வழக்கமா இன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு போய் பிரச்சனை தீர்த்து வைப்போம். இந்த தடவை இன்ஃபர்மேஷனையே நம்ம போய் தான் தெரிஞ்சுக்க போறோம். என்ன நெட்டவள்ளி, ஒண்ணுமே புரியல. ஐயோ, இவ்வளோ நாளா பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு போய் தீர்த்து வச்சோம். இப்ப போய் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு தீர்த்து வைக்க போறோம். எங்க போய் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு தீர்த்து வைக்க போற? ஏடி நெட்டவள்ளி, யாருமே எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு போய் வீடு விட கேட்கவா முடியும்? ஐயோ, அதேதான், எக்ஸாக்டா அதேதான். என்ன புரோக்கர் அம்மாரே, பிரெயின் செம்மையா வேலை செய்யுது உனக்கு. பிரச்சனையே இல்லாதவங்கள்ட்ட போய் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும்டி. ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுடி. நெட்டவள்ளி சும்மா இருடி. அக்கா, உனக்கு விவரமே தெரியலக்கா. பிரச்சனையே இல்லாத மனுஷன்னு சொல்லி இந்த பூமியில யாருமே இல்லை. பிறந்த குழந்தையிலேருந்து நாளை சாவ போற கிழவன் வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நம்ம வீட்டுக்கு கூட நேரடியாக போய் கேட்போம், பர்சனலா கேட்போம், தெரிஞ்சுக்குவோம், தீர்த்து வைக்கிறதுக்கு காசு வாங்கிக்குவோம். எப்படி சங்கமும் டெவலப் ஆகும், நமக்கும் நல்ல பேர் கிடைக்கும்ல. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? திக்குவாயி தினுசா, கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகும். கிளம்புங்க, முதல்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெட்டவள்ளியின் வேட்டை ஆரம்பம். நெட்டவள்ளி வேட்டை ஆரம்பம்னு சொல்லக்கூடாது, சேட்டை ஆரம்பம்னு தான் சொல்லணும். என்னென்ன சேட்டை பண்ண போறாளோ, வாங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் எல்லாரும் நின்னுங்க. 1 மணி நேரமா அங்கே தாண்டி நிற்கிறோம். 1 நிமிஷம் நின்று என்னடி சாதிக்க போற? சொல்றேன், அப்படியே திரும்புங்க. இப்போ இந்த பக்கமா யாராவது வருவாங்க. முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தீர்த்து வைப்போம். இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த யோசனை எனக்கு இங்க தானே தோணுச்சு. எதையுமே ஆரம்பிச்ச இடத்துல தான் செய்யணும். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், என்னை போலவே சிரிப்பான், என்னை போலவே நடப்பான். நீ பிறந்ததே பெரிய பாவம். இதில் உனக்கு ஒரு புள்ள பிறந்து உன்ன மாதிரியே நிற்கும், நடக்கும், சிரிக்கும், பேசும். ஏய்யோ, இதுதான் இந்த காலத்தில் காலம் கெட்டு கிடக்குங்கிறாங்களே. இவனை மாதிரி ஆளால் தான் இந்த வயசில் பாடுற பாட்டை கெட்டியா? ரேவா சைலண்ட். தம்பி வாங்க, வணக்கம். உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம், பதில் சொல்றீங்களா? என்ன கேள்வியா? நான் முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றீங்களா? ஏப்பா பார்த்தாலும் எல்லாரும் கேள்வியே கேட்டுக்கிட்டு. கேள்வி கேட்கறது எவ்வளவு ஈஸி தெரியுமா? பதில் சொல்றதுதான் கஷ்டம். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. நீங்க எல்லாம் எதுக்கு நிக்கிறீங்க? சரியான அகராதி பிடிச்சதா இருக்கும் போல இருக்கு. நெட்டவள்ளி, வேற ஆள் வந்தா கேளுடி, இவன்ட்ட ஏண்டி கேட்குற? தம்பி, இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதா? எந்த கஷ்டமா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க தம்பி, நாங்க தீர்த்து வைக்கிறோம். பொதுவாக எனக்கு கேள்வி கேட்டால் பிடிக்காது. இருந்தாலும் இந்த கேள்வி பிடிச்சிருக்கு, அதனால நான் பதில் சொல்றேன். அது என் கஷ்டம் என்னன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? அதை கேட்கணும்னா உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு கரிச்சிப்பு பத்தாது, 10 கரிச்சிப்பு வேணும். ஐயோ பாவம், இந்த வயசுல இந்த பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டம். கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? என்ன கஷ்டம்னு சொல்லுங்க தம்பி, நாங்க தீர்த்து வைக்கிறோம். நிறைய இருக்கு, ஆனா இப்போதைக்கு ஏதோ தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்றேன். காலையில எழுந்திருக்க சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதை விட கஷ்டம் பல்லு விளக்க சொல்றாங்க. ஐயோ, அதாச்சும் விளக்கி தொலைக்கலாம். பாத்ரூம் போக சொல்றாங்க, வந்தா தானங்க போக முடியும். நானும் எவ்வளவு நேரம் தான் பாத்ரூம்ல முக்கி 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 பாக்குறது, கக்கவே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சாப்பாடு செய்யவே மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதே செய்யறாங்க. ஏதாவது வெரைட்டியா செஞ்சே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட கஷ்டம், எப்ப பார்த்தாலும் படி படி படிங்கிறாங்க. யாராச்சும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கலான்னு பார்த்தா கேர்ள்ஸ் கூட பேசவே விட மாட்டேங்கிறாங்க. தம்பி, உங்க கஷ்டத்தை நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்குப்பா, கஷ்டமா இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா நீங்களே ஒரு முடிவு வச்சிருப்பீங்கல்ல, அது என்ன முடிவுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுபடி நாங்க உங்க பிரச்சனை தீர்த்துருவோம்.
ஐயா, பிரச்சனை என்னன்னு என்னைய கேக்குறீங்க, அதுக்கு தீர்வு என்னன்னு என்னைய கேட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எதுக்கு மைக்க பிடிச்சிட்டு நிக்கிறீங்கங்கறேன். இல்ல நீங்க எப்படி தீர்த்து வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அதனாலதான். என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கவே கூடாது. ஏன் இஷ்டத்துக்கு எந்திரிக்கணும், ஏன் இஷ்டத்துக்கு சாப்பிடணும், ஏன் இஷ்டத்துக்கு இருக்கணும். நல்லா 3 வேளையும் பிடிச்ச சாப்பாடு ருசியா சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்கணும். எந்த வேலையும் செய்யவே கூடாது. அப்படியே ராஜா மாதிரி கால் மேல காலை போட்டு ஜம்முன்னு இருக்கணும். காலையில் எழுந்திருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். என் மாமியாக்காரி என்னை தூங்கவே விட மாட்டான். அந்த மாதிரி இந்த பச்சை பிள்ளையை தூங்க விடாமல் காலையில் எழுப்பிடுறாங்களே, எவ்வளோ கஷ்டம். ஏட்டே நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆளாளுக்கு ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. மனுஷன் உடம்புல உசுறு இருக்குதுன்னா அவன் காலையில் எழுந்திரிச்சா தாண்டி அவன் மனுஷன். எழுந்திரிக்கலன்னா அவன் போனா இல்லையாடி? என்னக்கா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? பின்ன என்னடி, நல்ல பழக்கத்தை பூரா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொன்னா அப்போ கஷ்டத்தெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கரெக்டாக தாக்கா சொல்கிற. டேய் வெள்ளை சாக் பீஸு, உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா. எழுந்திரிக்க முடியல, குளிக்க முடியல, பல்லு விளக்க முடியல, கக்கா போக முடியல, எதுவுமே முடியலையே. ஐயாவால் வேற என்னதான் முடியுமா? எதுவுமே பண்ண மாட்டாராம். ஆனால் ஐயாவுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் வேணுமா, அதை வச்சுக்கிறதுக்கு வீட்டில் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களாம். உன்னோட உடம்பு ஒன்னாலே பார்த்துக்க முடியல அப்படின்னா இந்த பிறவி எதுக்கு நீ பிறந்திருக்கிற? என்ன ரொம்ப கோவப்படுத்துறீங்க. நானா பிறந்துக்கணும் வேண்டுனேன், நானா பிறந்தேன். நான் பிறந்ததுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அச்சோ தம்பி, கோவப்படாதீங்கப்பா, கோவப்படாதீங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்குல்ல, அந்த வேகத்தில் உங்கள்கிட்ட கோவப்பட்டாங்க. நாங்கள் புதுசாக சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதை தாராளமாக நாங்கள் தீர்த்து வைப்போம். பாருங்கம்மா, நீங்க தாராளமாவும் தீர்த்து வைக்க வேண்டாம், கஞ்சத்தனமாவும் தீர்த்து வைக்க வேண்டாம். பிரச்சனை என்ன பிரச்சனை, நான் பாட்டு தெருவில் ஓரமாக போய்விட்டு நான் கூப்பிட்டு வச்சு கேட்டுவிட்டு இன்னும் நம்ம என்ன திட்டிக்கிட்டு இருக்கேன். குழந்தையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், ஹோம்ஒர்க் எழுதணும், விளையாட கூட விட மாட்டேங்கிறாங்க. முக்கியமா செல் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. போன்ல எவ்வளவு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? என்னால அந்த போனை பார்க்கவே முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. நினைச்சது மாதிரி என் வாழ்க்கை அமையவே இல்லை. ஐயோ அட சண்டால பாவிங்களா. ஏண்டா கோடி கோடியாக பணமும் இருக்கணும், வேலையும் செய்யக்கூடாது, சோகுசா 3 வேலையை உட்காந்துக்கிட்டு திங்கணும், ஜாலியாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாடா? ஏண்டா உங்களுக்கெல்லாம் உழைக்கணுங்கிற எண்ணமே வராதா? எனக்கு கோபம் வருது. அச்சோ தம்பி கோவப்படாதீங்கப்பா. உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொன்னீங்கன்னா அதை நான் தீர்த்து வைக்கிறேன்ப்பா. அடச்சி போடி ஒட்டட குச்சி, ஒட்டட குச்சி. ஆள பாரு, ஏணி மரம் மாதிரி பனை மரம் மாதிரி வளர்ந்து கிடக்குறியே. கஷ்டம் என்ன கஷ்டம் என்ன? இது பார், என் கஷ்டத்தை பத்தி இனிமே நீ கேட்ட உன் சங்கத்துக்கு நஷ்டமாயிடும் பார்த்துக்க. என் அன்பான மக்களே, முதல்ல ஆரம்பிச்சது இப்படி முடிஞ்சிருச்சு, நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இந்த நெட்டவெளியோடைய வேட்டை இனிமே தொடர்ந்து ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.